சரிக்கா சொல்கிறேன். 13ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் 100 நாள் வேலை திட்டம் 125 நாளாக அறிவித்திருப்பது ஒரு மோசடியானது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி திமுக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பதில் கொடுப்பதற்கு 150 நாள் வேலையை அதிமுக கொடுக்கும், 125 நாள் ஆக்கினதும் அதிமுக கழகத்தினுடைய கூட்டணியான பாரதிய ஜனதாவோட நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர்களுக்கு சம்பள உயர்வு அத்தனையும் தரப்படும். அது பொதுமக்கள் எடுத்துள்ளதற்காக 13ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அலுவலகத்துக்கு முன்பு அல்லது இடங்களில் போட்டுக்கிறது அறிவிச்சிருக்கார் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள். அது பற்றிய விளக்கத்தை இன்றைக்கு நாங்கள் கொடுத்திருக்கோம். அப்போ அந்த கூட்டம் நடந்திருக்கு. திமுக வந்து இன்னும் கூட்டணி காங்கிரஸோட கூட்டணி வந்து இன்னைக்கு தான் பேச்சுவார்த்தையே நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? இதுக்கு இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது? அது தலையெழுத்துப்படி நடக்கிட்டு போய் எங்களை போட்டு கொள்ளுங்க. பலமா இருக்கு, எங்களோட கூட்டணி பலமா இருக்கு, நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க. ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தையை இப்பதான் காங்கிரஸ் தொடங்கியிருக்காங்க. அதான் தம்பி, அப்போ பலம் இல்லை, தோல்வி அடையுது நிச்சயம். பார்த்துங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். வேற என்னப்பா சொல்றது? அவ்வளோதான். என்னங்க பேப்பர்ல எல்லாரும் அறிவிக்கும் போது தான் தெரியும், எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? என்னங்க எல்லாமே ரகசியம் தாங்க, நான் வெளியே சொல்ல முடியுமா? இவரு கூட இருக்காரு ஸ்டாலின் ஐயா கூட, அவங்கள போய் கேட்டாலும் சொல்லிடுவாங்களா? எல்லாம் முடிவானதான் தெரியுங்க. ஊழியர் சங்கங்கள் அனைத்துமே இப்போ வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இன்னைக்கு கூட வந்து 5 சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இதனால வந்து என்னன்னா, ஊராட்சிகள்லையும் எந்த பணிகள் நடைபெறல, வருவாய்த்துறையில நடைபெறல, அதே மாதிரி பள்ளிகள் கல்லூரிகள்லையும் நடைபெறாமல் இருக்கு. இந்த இதை எப்படி நினைக்கலாம்? அருமையான கேள்வி தம்பி. எல்லா நிருபர்களும் இதை கேட்டதா வச்சுங்கப்பா. இந்த ஆட்சியே ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுதான் அடையாளம். நேற்று ஜாக்டோ ஜிகோ எதுக்கோ கூட்டமெல்லாம் போட்டு பாராட்டு கூட்டமெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை, ஏமாற்றவில்லை. அது விளக்கங்கள் ஏற்கனவே எடப்பாடியார் கொடுத்துருக்க அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் செஞ்சிட்டோன்னு சொல்றதுல பொய். அதற்குரிய விளக்கங்கள் கொடுத்துருக்கு, தனியாகவே உங்களுக்கு நோட்டீஸாக கொடுத்துட்றோம். அவர் கொடுத்த விளக்கங்கள் இது ஏமாற்று வேலை என்பது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், துப்புரவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் எனக்கு எல்லாரும் முன்னால் சந்தித்தோம். நிச்சயமாக எங்கள் ஆட்சி வரும், நாங்கள் அவங்களுக்கு வேண்டிய அத்தனை நன்மை செய்வோம். இல்லை, இப்போ வந்து எல்லாருமே பரீட்சை நடக்க போகுது. இந்த டைத்தில் வந்து கல்வி மாணவர்கள் ஆசிரியர்கள் போராட்டம், அதே மாதிரி அங்கன்வாடி பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. பேராசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபடுறது. இதனால வந்து பாதிக்கப்பட போறது மாணவர்கள் தானே. அரசு வந்து மௌனமாகவே இருக்கிறது, மாணவர்களுக்கு பாதகமாக தான் இருக்குது. நான் சொல்ல வேண்டிய பதிலே நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க. இந்த போராட்டத்தினால் பாதிக்கப்படுகிற மாணவர்கள், அரசு, பொதுமக்கள் அத்தனையும் கடந்த 3 மாதமாக ஸ்தம்பித்து போய் கிடக்குது. துப்புரவு தொழிலாளர்கள் போராடியதை எப்படி கைது செய்தார்கள் சென்னையில் உங்களுக்கு தெரியும். இப்போ கூப்பிட்டா அவங்களுக்கு காலையில் சாப்பாடு போடுறேன். இந்த ஞானோதயம் இப்போ தான் வருதா? 4 வருஷம் 10 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி திடீர்னு எல்லாம் திடீர்னு சோறு போடுறாங்க, அவங்களுக்கு டேபிள் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் அப்படி தான் நடத்துனாங்களா? அதிமுக அத்தனை பாதுகாத்து கொள்ள துப்புரவு தொழிலாளர்கள் அல்லது அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொன்னதுக்கு பின்னால் இப்போ புதிய ஒரு படை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏமாற்று வேலை என்பது துப்புரவு தொழிலாளர்கள் அதில் பயன்படுற மற்ற தோழர்கள்லாம் உணர்ந்திருக்காங்க, பொதுமக்களும் உணர்கிறாங்க. இது ஏமாற்று வேலையை இப்போ திமுக செய்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு 1 மாத காலமே இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு வந்து உங்களுடைய கனவை சொல்லுங்க, நான் நிறைவேற்றி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு புதுசா ஒரு விஷயத்த சொல்றாரு. அதான் உங்க கனவு என்னன்னு இவர் கேட்டு என்ன கனவு எதிர்பார்க்கிறாரு தெரியல. ஆனால் பொதுமக்கள் இந்த ஆட்சி போக வேண்டும், ஆட்சி ஒழிய வேண்டும், அதிமுக ஆட்சி வர வேண்டும், எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் கனவு. இப்போ நான் அடுத்து வந்து அதிமுக ஆட்சி அமைஞ்சாலுமே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் இருக்குமா? அதுதான் எடப்பாடி தனிப்பட்ட முன்னாச்சாங்க நிச்சயம் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னால் தாலி கட்டணும், அப்புறம் குடும்பம் நடத்தணும், 10 மாதம் பொறுத்தா குழந்தை பிறக்கும். இப்போவே பேர் வைன்னு சொன்னால் இல்லை நடக்கட்டும் தம்பி. எடப்பாடி சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கப்படும், தேசிய கூட்டணி இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஆட்சி வைப்போம்னு சொல்லியிருக்கிறார். அறுதி பெரும்பான்மையோடு அதிமுக கழகம் ஆட்சி அமைக்கும் 100 தடவை சொல்லிட்டாரு. அது இப்போவும் நாங்களும் சொல்கிறோம், எங்கள் கட்சி ஆட்சி தான் அமையும். எங்கள் கூட்டணி கட்சி பிஜேபி.
மத்திய அரசு வந்து பெயர் காந்தின்ற பெயரை வந்து மாற்றிருக்கு. அதை பற்றி அதிமுக எந்த ஒரு நிலைப்பாடும் தெரிவிக்கல. இன்னொன்று, அந்த புதுசாக வச்சிருக்க பேரை கூட வந்து எடப்பாடியாருக்கும் சொல்ல தெரியாது. ஆனால் 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி அதிமுக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பெரியசாமி அவர் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அதுங்க நான் யாரையும் பற்றி கமெண்ட் அடிக்கலை. இப்போ நீங்கள் சொன்னதுக்கு விளக்கம் சொல்கிறேன். அவங்க எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த ராம்ஜி ஜின்னு, அதெல்லாம் என்னென்னா கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் தமிழில், அதான் அது பேர். அது என்னன்னு கூட தெரிஞ்சிக்காம மாங்காய் புளிச்சது அது புளிச்சது மாதிரி பேசுகிறேன். என்ன அதனுடைய தமிழாக்கம் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு போட்டிருக்கு. அவ்வளோதான் அதனுடைய அர்த்தம் தான். தமிழ் நீங்கள் ஹிந்தி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. என்னங்க இல்லைங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இப்போ பல திட்டங்களுக்கு மகாத்மா காந்தி பேர் வச்சுருக்காங்க. இதில் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம்னு அதுக்கு அழகாக சொல்லியிருக்காங்க அவங்க ஹிந்தியில். அதுக்கு மக்களுக்கு அது புரியணுங்கிறது தான். இவங்க வச்சுருக்காங்க, முதல்ல வச்சவங்க அது வச்சுருக்காங்க, தப்பு இல்லை. ஆனால் இப்போ வச்சிருக்கிற பேர் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம். அதான் அந்த ஹிந்தி எழுத்தினுடைய தமிழாக்கம். அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். யாரோ தப்பாக சொன்னாங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்கள்ட்ட அதை கேட்டு என்ன வேலைன்னு கேட்டுக்கணும். சார், 2014, 2019, 2024 இந்த 3 தேர்தல்களிலும் புதிய தமிழகம் கட்சி வந்து போட்டியிடங்களில் கூட்டணி கட்சியினர் வந்து சரியாகவே வேலை செய்யல, அதனால நாங்கள் தோற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேர்தல்களில் பெரும்பாலும் அங்க வச்சது ஏடிஎம்கே கூட்டணி தான். அப்போ அவர் சொல்ற குற்றச்சாட்டு அதிமுக புதிய தமிழகமா யார்? இல்லை, அது அவருடைய கருத்தில் நம்ம இப்போ என்னங்க பண்ண 10 வருஷத்துக்கு முந்தைய நடந்தல இப்போ கேட்டிங்கன்னா அவருடைய அனுபவங்கள் எதை சொல்லான்னு தெரியல. அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்க. குரூப் எக்ஸாம் வந்து கால்பாஸ் பண்ணி டோட்டலாக வந்து நிறுத்தியிருக்காங்க. மார்ச் 15 நடக்குது. இதுவரை நடந்ததே கிடையாது. குரூப் எக்ஸாம் அறிவிச்சு டேட் அறிவிச்சு சென்ட்ரல் என்ன நினைக்கிறீங்க? இது ஒன்றே போதுங்க. ஆட்சி திறனற்ற, நிர்வாக திறமையற்ற, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாத மோசமான ஆட்சி என்பதற்கு இதுதான் சாட்சி. எவனாவது யாராவது இப்படி பண்ணுவாங்களா? பிள்ளைகளாக பாதி எழுதிக்கிட்டு இருக்கு பரீட்சைகளை. இன்னைக்கு இப்போ இருந்து பரீட்சை இல்லைன்னு சொன்னால் கண்ணீர் மழுக வந்திருக்குன்னு நம்ம திண்டுக்கல் பேப்பரில் தான் போட்டிருக்கீங்க. தர்மமே இருக்குதுன்னா நீங்கள் தான் கேட்கணும். இதெல்லாம் இது மோசமான ஆட்சிக்கு இது ஒரு உதாரணம். இன்னும் என்ன பாக்கி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதில் வரும்போது அந்த தேர்தலுக்குள்ள தெரியும். தேமுதிக கூட மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் எதுங்கிறத சட்ட இதில் மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. நல்ல விதமாக முடியும். அது நல்லபடியாக அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அதான் எதிர்பார்க்குறோம். பெரியபடத்தில் பேசக்கூட அப்புறம் நீ சொல்லு. பிஜேபி தானே எங்கள் கூட்டணி சார். யார் பண்ணாலும் எல்லாமே சாப்பாட்டில் கத்திரிக்காய் காயெல்லாம் வைக்கிற மாதிரி தான் அது. எங்களுக்கு தான் அது நம்ம கூட்டணிக்கு தான் வரும். அவங்க கூட்டினாலும் சரி, யாருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் பல அவங்களுக்கு அன்பாக இருக்கிறவங்கள்ட்ட அவர் பேசி வர சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு அன்பாக இருக்கிறவங்க நாங்கள் கூப்பிட்டுருப்போம். நாங்கள் நம்பி வருவாங்க, அவங்கள நம்பி வருவாங்க. பல பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா? அதனால் அவர் பிஜேபி கூட்டினாலும் எங்கள் கூட்டணிக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லி அதிமுக தலைமையிலேங்கிற எங்கள் கூட்டணிக்கு தான். கூட்டணியின் போது அவங்க தலைமையில தான் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே கட்சி இணைப்பு எல்லாம் நடக்கும். ஆனால் இப்போ இந்த கேள்வி காலத்தில் வந்து பிஜேபி தான் அதை வந்து முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இப்போ எதிர்க்கட்சி தலைவர் வந்து திறன்கள் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பிறகாத்துக்கு முந்தி பிறந்தவங்க ஜெயலலிதா அம்மா ஏதோ ஒரு விஷயத்தில் கேள்விப்பட்டு சொல்கிறீங்க. கூட்டணி இப்போவும் நாங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வேறு யாரும் இல்லை. சில முரண்படாத கூட்டணி கட்சி தலைவர் இருப்பாங்க. மத்திய அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு பதவி கேட்பாங்க, மத்திய அரசாங்கத்தில் ஏதாவது கேட்பாங்க. அப்போ நீங்கள் அங்கேயே பேசிக்கன்னு சொல்லி முடிவு வந்து சாதகமாக இந்த கூட்டணிக்கு வரும். அதனால் பேசிக்கிறாங்க. தவிர இந்த கூட்டணி அமைத்தது எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் தான் போய் பேசி முடித்து அமித்ஷா வந்து இங்கே அறிவித்தார். எங்கள் கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எங்கள் கூட்டணியின் தலைமை அதிமுக கழகம். இதை விட என்ன செய்ய சொல்றீங்க?
தொடர்ந்து அறிவிக்கின்ற தேர்தல் அறிவிக்க எல்லாமே எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிவிக்கை எல்லாமே வந்து திமுகவுடைய காப்பி தான் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சிவசங்கர் காலையில் பேட்டி கொடுத்திருக்காரு. இந்தியா வரைக்கும் அறிவித்த எல்லா அறிவிக்கையும் சரி இனி வரக்கூடிய எல்லாமே இதுக்கு முன்னாடி திமுக அறிவிச்சது தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. இந்தியா முழுவதுமே 1000 கட்சிகள் இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் அவங்க தேர்தலுக்கு நான் அதை செய்வேன் இதை செய்ய வைப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் முன்கூட்டி அறிவிக்கிறோம். போன தடவை 1500 ரூபா நாங்கள் சொன்னோம். ஒரு மகளிருக்கு 1500 ரூபா. அது அந்த தேர்தல் காலத்தில் முதல்ல 1000 சொன்னது எடுப்பட்டு போச்சு திமுக. அது எங்களுக்கு அடிபட்டு போச்சு. இப்போ 2000 தரோன்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் முந்திக்கிறோம். இதுக்கு வைத்து அடித்தா நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்களே அறிவிங்க, அவங்கள்ட்ட கேளுங்க தம்பி. 2026 தேர்தலில் இரியா நீ வேற என்னமோ நாடு அழிச்ச மாதிரி முடிய சொல்லு. 2026 தேர்தலில் வாக்காளர்கள் வந்து 50% வரைக்கும் வந்து திமுக பெறுன்னு சொல்லி பெரியசாமி சொல்லியிருக்காரு. மற்ற தான் அனைத்து கட்சிகளுக்கும் 50% திமுக தான் கூட்டணி பெறுன்னு சொல்லி ஐபி சொல்லியிருக்காரு. இப்போ எங்கள் கூட்டணி மத்திய அரசாங்கம் மாநில இருக்கிற அமைப்புகள் எங்களுடைய தனிப்பட்ட சர்வேகள் எல்லாமே சொல்லுவது 60% மக்கள் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்து விட்டார்கள். அனைத்து கூட்டணி எங்களோட தான். 60 பெருசா 50 பெருசா நீங்க பாத்துங்க. செங்கோட்டை காலையில் ப்ரெஸ் மீட்டில் வந்து இது தாவேக்காக்கும் என்னங்க எனக்கு ஒரு சவுண்டா சொல்லுங்க தம்பி. அவர் சொல்றாரு. நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்க அதுக்கு? பிஜேபி அகில இந்திய கட்சி அதிமுக தலைமையில் நாங்கள் இயங்குறோன்னு சொல்லிட்டாங்க. அவர் பெரிய மனுஷன் அப்படி சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பேப்பரில் அந்த ஒய்விசிஆர் மகன் அவர் என்ன ரெட்டி முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கிட்ட இவர் பேசியிருக்காரு விஜய். அப்போ அதில் வருகிற கருத்துக்கள் உண்மையா பொய்யான்னு தெரியாது. உனக்கு எதிரி திமுக தானே, அதை மட்டும் பேசு. மத்திய அரசாங்கத்தில் ஏன் எதுக்குறேன்னு அவர் அனுபவத்தில் சொல்றதா வந்திருக்கு. உண்மையா பொய்யான்னு தெரியாது. பதில் அதுலேயே இருக்கு, பார்த்துங்க. இப்ப ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் ஆட்சி அமைக்கிறப்ப ஆட்சிக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியா டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும். என்னதுங்க? டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக கரெக்ட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய தேர்தல் வாக்குறுதியை ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி வாக்குறுதியில இருக்கு. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் பதவியேற்பு அடுத்து பாத்தீங்கன்னாக்கும் படிப்படியாக உயர்த்திக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர எந்த இடத்துல குறைஞ்ச மாதிரி தெரியல. வரக்கூடிய காலங்களில் உங்கள் அறிக்கையில் இந்த மாதிரி எதுவும்? அதாங்க எங்கள் அறிக்கை வரும்போது அது தெரியும். இப்போ நாங்கள் எல்லாருமே டாஸ்மாக் கடை, மதுவிலக்கு, கஞ்சா, போதை இது இப்போ இருக்கிறது பூரா சட்டப்படி இந்த கட்சியில் இந்த ஆட்சியில் தான் இருக்குது. சின்ன சின்ன பையன்லாம் இப்போ மென்னுக்கிட்டு இருக்கான் கஞ்சாவை. யார்கிட்ட பேசுறது? கூட படிக்கிற பிள்ளைகளை பூரா கெடுத்து குட்டிச்சே வராக்கிறாங்க. 13 வயசு பிள்ளைகள் பூராமே இது கர்ப்பத்தடை இது பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பேருப்பா? இந்த கருத்தடை அந்த மாதிரி அநியாயமாகிக்கிட்டு இருக்கு. பற்றி இப்போ வந்து இந்த 5 வருஷத்தில் தான் பகிரங்கமாக அந்த இது கஞ்சா அப்படின்னு கெட்ட பொருள் வந்தது பூரா திமுக ஆட்சியில். அதனால தான் அந்த விபத்து நடக்குது. அதனால் இவங்க போய் சொல்லிட்டு படிப்படியாக குறைப்போன்னு எங்கே பார்த்தாலும் லைசன்ஸ் இல்லாமல் சத்து பொத்தெல்லாம் விற்கிறாங்க. 10 மணியோட கடை மூடணும். 10, 12 விடிய எப்போ வேணாலும் நீங்கள் சரக்கு வாங்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் கள்ள சீட்டு, இது லாட்ரி சீட்டு எங்கே வேணாலும் விற்கலாம். அதில் தான் அவங்களுக்கு கூட இருக்கிறவங்களாம் பெரிய கோடி சொன்னாய் கட்சி நடத்துகிறாங்க. பார்த்துங்க. 50 வருஷத்துக்கு மேலே அனுபவம் செங்கோட்டைங்க இவர் பார்த்து நேற்று பேட்டி கொடுக்கும்போது வந்து விஜய்க்கு வந்து புரட்சி தலைவர்னு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன? இதை பற்றி நான் கண்ணீர் விடத்தான் வேண்டும். எங்களோட இருந்த ஒரு பெரிய மனிதன் இவ்வளவு கீழ்த்தரமாக போயிட்டாங்க. பிரச்சனை. எனக்கு ஒரு தகுதி, அண்ணன் செங்கோட்டையனாருக்கு ஒரு தகுதி, எல்லாத்துக்கும் ஒரு இருக்குங்க. அவர் எல்லாரும் சின்ன சின்ன தாளத்தில் அடிப்பாங்க. பெரிய தாம்பாள தட்டு அடிக்கிறார். டம்பு இந்த இதில் சர்ச்சில் அடிப்பாங்கல்ல, பெரிய பெரிய மணிக்கட்டு, அதில் எடுத்து அடிக்கிறாரு. அப்பவும் அவருக்கு 4வது தான் உட்கார வச்சுருக்காங்க. எங்களுக்கு முதலிடம் அவருக்கு. நிலைமையை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறோம். எங்களுக்கு நிலையை அந்த வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் தேவையில்லாத அவருடைய நிலையை தாழ்ந்து விட்டது. நீங்கள் சொல்கிறபடி அவர் நிலை தாழ்ந்து விட்டது. அவர் இப்படி சொல்லக்கூடாது.